வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் யார் இணைஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்எல்சி அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் பையனை பற்றியான நிறைய கேள்விகளை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ பெரிய இஷ்யூ ஒன்று நடந்திருக்கு. உங்கள் பையன் ஏன் சார் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாரு? அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும் அப்படின்னு. ஆமாம். நான் என் பிள்ளைய ஊட்டி வளர்த்துட்டேன், அதனால தருதலையா அப்படி போயிருச்சுன்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி வருத்தமா இருக்கு எனக்கு. பொதுவாகவே அவருக்கு பயந்த சுபாவம். ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா பயந்துருவாரு, மக்கள் எல்லாம் சந்திக்க மாட்டாரு. இப்போ கூட இருக்கவங்க ஏத்தி மண்டையை கழுவுறாங்க, ஏத்தி ஏத்தி மண்டையை கழுவுறாங்க. அவருக்கு கூட்டம்னாலே ஆகாது. அதனாலதான் இந்த ஓட்டு போட போகும்போது தம்பி பார்த்து போப்பான்னு அமுச்சு சொன்னான். சைக்கிள் எடுத்துட்டு யாராவது ஓட்டு போவாங்களா? இந்த எந்த பாதுகாப்பும் இல்லாம போவாங்களா? அப்படி போய் அங்க ஒரு தடியடி, அங்க ஒரு பிரச்சனை, இப்படி எல்லாம் சீன் காட்ட வச்சுட்டாங்க. என் பையன் பாவம் பயந்து, ஏதாவது ஒன்னா பிரச்சனை பயந்துருவாப்பு. வரி கட்ட சொல்லி பயந்துட்டாரு. திடீர்னு சம்பாரிச்ச காசுலாம் வரினோடனே பயந்துட்டாப்புல. இப்படி பல விஷயத்துக்கு பயப்படுவார். சரி நீ பயத்தை போக்குப்பா, ப்ரெஸ் மீட்டுக்கு போய் பேசு அப்படின்னா. அன்னைக்குன்னு பார்த்தா நல்லா படித்த ப்ரெஸ்ஸு பத்திரிக்கையாரிங்க வந்துட்டாங்க. வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவர் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு அப்படின்னு. அதுக்கு அடுத்து எங்கேயோ ஏதோ போயிருக்காப்புல, அங்கே ஏதோ சம்பவம் ஆகி போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்படி ஓடி போய் செவுரு ஏறி குதிச்சு ஓடியாந்தாரு பாருங்க. பாவம். அந்த மாதிரி மனுஷனை அரசியலுக்கு வா, அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு கூட இருக்கவங்க ஏத்தி விட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஆகி வீட்டுக்குள்ள முடங்கி நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன், இப்படி ஆகி போயிடுச்சு. நடுவில் ஏதோ படத்தை கை கட்டிலாம் கூட பேசினார்ல சார் அவரு. அதான் பயந்த சுபாவம்னு நான் சொன்னேன்ல. ஏதாவதுன்னா பட்டுன்னு பணிஞ்சிருவார். பாசத்துக்கு முன்னாடி மட்டும்தான் புலின்னுவார்ல, எல்லாத்துக்குமே எலிதான் என் புள்ள. சரி சார், நீங்க சொன்னதுலேயே ஒன்று தோணுது சார். நீங்க என்ன பண்ணீங்கன்னா, கூட இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்றாங்க, கூட இருக்கிற மாவட்ட செயலர் அந்த மாதிரி தான் பண்றாங்க. பசி ஆனந்த் அந்த மாவட்ட செயலர் நிர்ணயிச்சது நீங்க தானே சார்? அவர் மாநில அளவுல பொறுப்பு நான் தான் கொடுத்தேன். இப்ப பாண்டியில ஏதோ எம்எல்ஏவா இருந்தாரு. நான் தமிழ்நாடு அளவுல ஒரு பெரிய தொகுதின்னு நினைச்சிட்டேன். பார்த்தா ஒரு தெருவுக்குள்ள அங்க எம்எல்ஏ இருக்குமாமே. அதுல எம்எல்ஏ சரி வந்துருவாப்புல, பெரிய ஆளுதான் நினைச்சேன். அரசியல்வாதி உள்ள நிப்பாட்டினதான் தப்பா போச்சு. அப்புறம் பார்த்தா அடுத்த எலெக்ஷன்ல 5000 ஓட்டு கூட வாங்காத டுபா குராமா. அப்படி ஆயிட்ட. இப்படி எவ்வளவு பெரிய மோசமானவர். நான் உள்ள வந்த உடனே எனக்கு எதிராகவே வார் ரூம் செட் பண்றது, என்னை பத்தியே தப்பு தப்பா பேசுறது, அதை என் பையன்கிட்டயே காட்டி எனக்கு எதிராக திருப்பி விடுறது. என் பையனுக்கு எனக்கு எவ்வளவு நாள் சண்டை நினைக்கிறீங்க? என்ன சார் இப்ப ஒரு 2-3 வருஷம் 14 வருஷமா சண்டை தம்பி. என்ன சார் சொல்றீங்க? 14 வருஷமா சண்டை. அந்த அளவுக்கு நாரிக்கிட்டு இருக்கு குடும்பம். இந்த பசி ஆனது இருக்காப்லயே கட்சி ஆபீஸ்ல நல்லா சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கவரு. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாரு, தம்பி நான் அந்த மூளையில குப்பையில படுக்கிறேன், எனக்கு ஒரு போட்டோ எடுப்பானோடனே அப்படி படுத்துக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டான். அதை அப்படியே இப்படி ஒரு எளிமையான மனிதன் அந்த பையனை வச்சே போஸ்ட் போட வச்சு அதை தளபதிக்கு தம்பிக்கு பையனுக்கு அனுப்பி விட்டு சீனு கிரியேட் பண்றாப்புல. இப்போ இவர் நடக்கிறதெல்லாம் இவருக்கு சப்போர்ட்டா மாத்திக்கிட்டு என்னையே காலி பண்றாரு. ஆனா மாநாடு போனா என் காலிலே விழுவுறாரு. அது விழுவுறாரா வாரி விடவான்னு தெரியல சார். இது உங்க பையனுக்கு தெரியாது, அவர் யோசிக்க மாட்டாரா? இதை சொன்னல, ஒரு மழுமட்டை மூளையே இல்லை, என்ன செய்யறது? ஊரார் பேச்செல்லாம் கேட்கறது. சுய புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொல் புத்தி இருக்கணும். எதுவுமே இல்லாம வளர்த்துட்டேன் தெரியாம. சரி, இவ்வளவு நடக்குதே சார். இப்போ மனநிலை எப்படி இருக்கு? என்ன செய்ய, சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து முன்னெல்லாம் அவரை நடிக்கவே மாட்டாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. கருப்பா இருக்க, எத்து பல்லு, எண்ணெய் மண்டி, அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. எல்லாம் மாத்தி ஈத்தி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ணி நான் இன்னைக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சிருக்கேன். கெரியரை விட்டு வந்தேன்னு வெளில இருந்தேன் எவனோ சொல்லி பேச வச்சு இப்போ கெரியரே விட வச்சுட்டாங்க. எந்த பக்கமும் இப்போ கால் வைக்காத நிலைமையாக்கி விட்டாங்க. இப்போ கூடா நட்பு கேடு விளைவிக்குவாங்கல்ல, அதுதான். 4-5 பேர் புது கேரக்டர் வந்துட்டாங்க, அதெல்லாம் சேர்ந்து இப்படி ஆயிடுச்சு. சரி சார், இதை நம்ம முடிச்சுக்கலாம். சரி, நன்றி.
அதாவது அந்த தலைமறைவு வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தற்போது இந்த இடத்தில் தான் பதுங்கி இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அவரை கையங்களமாக பிடித்து வெயிலில் வெளியில வர முடியாத அளவிற்கு வழக்குகள் போட்டு அவரை சிறையில் அடைக்கதான் காத்திருக்கிறார்கள். இதோ இதோ தனிப்படை வந்து விட்டனர். ஆஹா, தனிப்படை அவரை பிடிக்க. ஓஹோ, இவரும் இங்குதான் ஒளிந்திருக்கிறார். இதோ அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பொதுச் செயலாளர் கைது பண்ண போகிறார். அட புயலமணி தம்பி, உங்களெல்லாம் தேடலப்பா. நாங்கள் தேடவே இல்லைப்பா. நீ கண்ணு முன்னாடி போனா கூட உங்களை எதுவும் செய்ய மாட்டோம்ப்பா. தயவு செஞ்சு கிளம்புப்பா. தேடலையே, உன்னை தேடலப்பா. நீ போப்பா. போ, எடுத்துட்டு போ. ஆனால் இருந்தாலும் நீ மூஞ்ச மாட்ட சுத்துற. சரி சார், தெரியாம பண்ணிட்டேன். அதாவது மிகப்பெரிய ஏமாற்றம் உளவுத்துறைக்கு கிடைத்திருக்கிறது. கைது செய்ய வந்ததோ ஆனந்தை, ஆனால் கையில் சிக்கியிருப்பதோ புயலமணி. அடுத்ததாக அவர் எங்க செல்ல போகிறார்கள்? ஒரு நிமிஷம். ஹலோ, அந்த பில்டிங்கா? ஓகே சார், உடனே வர சார். அந்த பில்டிங் தகவல் கிடைத்து விட்டது. அடுத்த பில்டிங் போ. அதாவது இந்த பில்டிங்கில் தான் இருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கிறது. மலையூர் மம்மிட்டியான் போல இங்கே நிற்கிறார். இவர்தான் அந்த பூச்செயலாளராக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று நினைக்கின்றேன். சோளக்காட்டு பொம்மையாக இருக்க கூட வாய்ப்புகள் இருக்கிறது. திசை திருப்புறாரா, அதாவது அசைவுகள் இருக்கிறது. இவர்தான் பூச்செயலாளர். ஏதாவது தனிப்படை வந்து விட்டது. நிச்சயமாக எனக்கு அவர்களுக்கு வெற்றிதான் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருக்க சார், பிடிச்சிருக்க சார், பிடிச்சிருக்க. தேங்காய் சட்னி ராஜு. மறுபடியும் புஷ்வானா? எதுக்கு சார்? உங்களை தேடலங்க நாங்க. ஏங்க நீங்க எங்கங்க ஒளியறீங்க? எதுக்குங்க ஒளியறீங்க நீங்க? இந்த மாதிரி வெளில வந்து 4 சேனல் இன்டர்வியூ கொடுத்தாலும் காசு பார்க்கலாம். தேவையில்லாம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. போங்க போங்க. மன வருத்தமா? போங்கப்பா. டைம் வேஸ்ட் தான் சார் இவங்களால. தேடாதவங்க ஒளிஞ்சிருந்து போங்க போங்க. சரி, அதாவது கட்சி ஆபீஸே வெடிச்சோடி கிடக்கிறதாம். அங்கேயுமே யாருமே கிடைக்கவில்லையா? ஓகே, இன்னையில இருந்து ட்வீட்டை ஒன்று போட வேண்டியதுதான். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். பை ஃபெடல் கேஸ்ட்ரோ. வலை போட்டு பிடிக்க நான் என்ன எறாவா? சுறாடா. கார்ல் மார்க்ஸ் சொன்னார். சத்தமாக பேசாத, சுத்தமாக பிடிக்காது, மொத்தமாக தூக்கிடுவேன். ரஷ்ய புரட்சியாளர் ஸ்டாலின். மோதனும் முடிவு பண்ணிட்டா மன்னர்னு பார்க்க மாட்டேன், மந்திரின்னு பார்க்க மாட்டேன். இது சீனாவோட மாவோ. யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்கு. சொன்ன பேச்சை காப்பாற்றுறது. இது வந்து யாரை வச்சுக்கலாம்? அப்துல் கலாம் சொல்லியிருக்கார். ஆமாம். அப்புறம் வாழ்க்கை ஒரு வட்டம். இங்கே தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். இதுக்கு யாரை வச்சுக்கலாம்? விளாடி மீன் புதிர். அது யாருன்னே தெரியல, அடிச்சு விடுவான். சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமாக பேசணும், சாக்கடை முன்னாடி. இது வந்து பெரியார்னு வச்சுப்போம். பெரியார் அடிச்சு விடுவோம். அப்புறம் ஜனங்களை பயமுறுத்தணும்னா ஒன்று மர்டர் பண்ணணும், இல்லைன்னா பால் குடிக்கணும். குடிடா குடி அப்படின்னு போட்டு கீழே வந்து யாரையாவது போடணுமே. இது வந்து இந்த பக்கம் புதின், ரஷ்ய புதின் அப்படி வச்சுப்போம். அப்புறம் டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள், ட்ரபிள் த ட்ரபிள், ட்ரபிள் வில் ட்ரபிள்ஸ் யூ. இது வந்து அம்பேத்கர். அடிச்சு விடுவோம், யாரு கேட்பா. அப்புறம் தம்பி, நீ சும்மா என்னை வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்க. எல்லா நேரமும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். ஒரு நேரம்லாம் ஒரு நாள் கோவம் வந்துடும். இது புதுசாக இருக்கும். ஏன்னா டெய்லி வீட்டுக்கு போகிற நாள் ஹவுஸ் ஓனர் லேட்டாக போகிறனால எனக்கு கத்துறாரு. இந்த பாயிண்ட் நல்லா இருந்துச்சு, அதனால் இதை போட்டுக்கலாம். இதை போட்டு வேணால் கீழே வந்து பேரறிஞர் அண்ணா அப்படி வச்சுப்போம்.